அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டினுடைய தீபாவளி பண்டிகை இப்போ வரப்போகுதுங்க. இந்த அக்டோபர் 20ஆம் தேதி வரக்கூடிய தீபாவளி பண்டிகை ரொம்ப சிறப்பு அப்படின்னு ஜோதிடத்தின்படி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் பல யோகங்கள் உருவாக இருக்கிறது அப்படின்னு. முக்கியமாக 3 கிரகங்களுடைய சேர்க்கையால் திரிகிரக யோகம் உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த தீபாவளி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளில் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டம் ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். அப்படி எந்தெந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சூரியன், புக்திகாரனான புதன் மற்றும் கிரகங்களுடைய தளபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் தீபாவளி நாளில் ஒன்றிணைந்து சக்தி வாய்ந்த திரிகிரக யோகம் உருவாகுதுங்க. குறிப்பாக இந்த யோகத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இதுக்கு மேலே வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு மிக பெரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுவும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்கு. அது எந்தெந்த ராசிக்காரங்க, என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. முக்கியமாக வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வராகி தாயை போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளும் கஷ்டங்களும் நிறைய விஷயங்கள், ஒரு நல்லதே நடக்க மாட்டேங்குது, தொழில் தொடங்க முடியல, ஒரு சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனையாக இருக்குது. ஜோதிட ரீதியாக அதை நம்ம சரி செய்யணும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது திரிகிரக யோகத்தால் தீபாவளி சமயத்தில் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோங்க. குறிப்பிட்டு இந்த யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் உருவாக இருக்குது. இதனால் 100 ஆண்டு கழித்து இந்த யோகத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிகளினுடைய வாழ்க்கையிலையும் காணப்படும். முக்கியமாக 3 ராசிக்காரர்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பெறுவாங்க. இதன் விளைவில் நிதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக உயரும். தொழில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் காண இருக்காங்க. அதோடு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். இப்போது திரிகிரக யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக துலாம் ராசி. துலாம் ராசியினுடைய முதல் வீட்டில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கையால் திரிகிரக யோகம் உருவாக இருக்குது. இதனால் இந்த ராசிகளினுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கடின உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பணியிடத்தில் உங்களுடைய திறமைகள் பாராட்டப்படும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கண்டிப்பாக இருக்கும். இந்த யோகத்தால் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்றால் துலாம் ராசி என்று மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அடுத்ததாக மகரம் ராசி. மகர ராசியினுடைய 10வது வீட்டில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கையால் திரிகிரக யோகம் உருவாக இருக்குது. இதனால் இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க. இதுவரை உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன் இந்த காலத்தில் கிடைக்கும். அரசு வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வணிகர்கள் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடியதாக இருக்கும். வணிகத்தை விரிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்காம இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் இனிமேல் கிடைக்க போகுது. தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே வெற்றிகரமாக முடிவடையும். பணிபுரியறவங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் இருக்கும். இடமாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்து அந்த இடமாற்றத்தை அடைய முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இனிமே இந்த திரிகிரக யோகத்தால் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் கிடைக்கும். அதே போல் கூடுதலாக தந்தையுடனான உறவு வலுவடையும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த திரிகிரக யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் சற்றே கடின உழைப்பை மட்டும் போடுங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
இதே போல் மூன்றாவதாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தனுசு ராசியினுடைய 11வது வீட்டில் சூரியன், புதன், செவ்வாய் இந்த கிரகங்களுடைய சேர்க்கையால் திரிகிரக யோகம் உருவாக இருக்குங்க. இதனால் இந்த ராசிக்காரர்களுடைய வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய வருமானம் இது வரைக்கும் ஒரு பெரிதாக நான் பார்க்கவே இல்லையே, இது என்னைக்கு உயருமோ அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அந்த வருமானம் உயர காண்பீங்க. புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வாய்ப்பு இருக்கு. தொழிலதிபர்கள் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடியதாகவும் புதிய ஒப்பந்தங்களை பெறக்கூடியதாகவும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். மேலும் முதலீடுகளில் இருந்து வந்த நல்ல லாபம் உங்களுக்கு சிறப்பாக அடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பங்கு சந்தை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிர்பாராத அளவில் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி தனுசு ராசிக்காரர்கள், மகரம் ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்கள் இந்த திரிகிரக யோகத்தால் நல்ல ஒரு மாற்றத்தை பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பணமழையில் நனையக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணமழையில் நனைய போகிறது அப்படின்னு கடகம் ராசி சொல்கிறாங்க. அதாவது 2025 தீபாவளி அன்னைக்கு குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவது ஹம்ச ராஜ யோகத்தை உருவாக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த சீரமைப்பு நம்பிக்கையும் தலைமைத்துவ திறனையும் மேம்படுத்துது. மேலும் இது புதிய தொழில் வாய்ப்புகளையும் குடும்பத்துக்குள்ள அதிக நல்லிணக்கத்தையும் கொண்டு வருது. இந்த யோகத்தால் அவர்களுடைய புத்திசாலித்தனம் பல மடங்கு அதிகரிக்கும். இதன் காரணமாக அவர்கள் பல்வேறு துறைகளில் வெற்றி பெற்று வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதோடு மட்டும் இல்லாமல் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் பல நன்மைகளை பெறலாம். பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமாக நல்ல ஒரு லாபம் ஈட்டலாம். வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. துணையுடனான நீண்ட கால வாக்குவாதங்கள் இப்போது முடிவுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் இந்த திரிகிரக யோகத்தால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியினுடைய 9வது வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பது அவர்களுக்கு அதிர்ஷ்டம், செல்வம் மற்றும் வளர்ச்சியை கொண்டு வருது. இந்த காலகட்டத்தில் அவர்கள் நிதிநிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், வெளிநாட்டு பயணம் மற்றும் உயர்கல்விக்கான வாய்ப்பு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். இந்த பெயர்ச்சி வெற்றிக்கும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்று சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பல அம்சங்களில் வளர்ச்சியை அனுபவிக்கலாம். இதன் விளைவாக பொருள் வசதிகள் மற்றும் நிதிநிலை மேம்பாடு, நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இது திருப்தி மற்றும் மன நிறைவை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு செயலிலும் இப்போது பயந்துக்க வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதோடு இன்னும் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் பல அம்சங்களில் வளர்ச்சியை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டம். அதே போல் இதன் விளைவாக பொருள் வசதிகள் மற்றும் நிதிநிலை எல்லாம் மேம்பட்டு முக்கியமாக ஒரு மனிதனுக்கு தேவைப்படுறதே நிதிநிலை தான். இந்த நிதிநிலை சிறப்பாக இருந்துட்டாலே நல்ல ஒரு பண வரவு இவர்களுக்கு கிடைக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நிதிநிலை ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். இது திருப்தி மற்றும் மன நிறைவை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்கள் அன்புக்கு உரியவர்களோடு தரமான நேரத்தை செலவிட அதிகமான வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் அமைதியான சூழ்நிலை மற்றும் மகிழ்ச்சியான நிலைகள் எல்லாமே அமைதியும் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற பலன்கள் அமைந்திருக்கிறது அப்படின்னா அது மிகையாகாதுங்க. இப்படி நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.